ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். பிக் பாஸ் சீசன் 7 முடிஞ்சு குக் வித் கோமாளி சீசன் 5க்காக எல்லாம் தரமாக வெயிட் பண்ணிட்டாங்க. ஆனால் குக் வித் கோமாளி சீசன் 5 எதிர்பார்த்த அளவு ஒன்றுமே இல்லை. ஒஸ்ட்டான ஷோவாக மாறிடுச்சு. விஜய் டிவிக்கும் மீடியா வச்சு சண்டை தான் வந்துச்சு. அப்புறம் ஒஸ்ட்டான ஷோஸாக விஜய் டிவி கொண்டு வராங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 8 கொண்டு வாங்க. அதுக்கெல்லாம் நாங்கள் ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பிக் பாஸ் 8க்காக எல்லாம் ரொம்ப ஆர்வமாக வெயிட் இருக்காங்க. அதை பற்றி சில அப்டேட்ஸ் கிடச்சிருக்கு. அதெல்லாம் நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். கமல்ஹாசன் பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக ஏஐ டெக்னாலஜி தான் உலகம் ஃபுல்லாக பரவ போகுது. அந்த ஏஐ டெக்னாலஜியை லேர்ன் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் அமெரிக்காவுக்கு போகிறாங்க. அமெரிக்காவில் போய் 3 months ஸ்டே பண்ண போகிறாங்க. அவர் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் 8 யார் ஹோஸ்ட் பண்ணுவாங்க எல்லாருக்கும் டவுட்டாக இருக்கும். அதுதான் பெரிய சந்தேகமாக போயிட்டுருக்கு பிக் பாஸில். பிக் பாஸ் பார்த்தீங்கன்னா வேறு ஆள்கிட்ட கொடுக்க போகிறாங்களா இல்லை கமல்ஹாசனே ஹோஸ்ட் பண்ணுவாரா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, பிக் பாஸில் கமல்ஹாசன் 7 சீசனாக வேறு 7 வருஷமாக ஹோஸ்ட் பண்ணியிருக்காரு. இந்த பிக் பாஸில் எதுக்குமே விட்டு கொடுத்ததில்ல. அது ஏன் கேட்டிங்கன்னா, பொலிட்டிக்ஸ்லேயும் சரி, மக்கள் எடுத்த ஒரு நல்ல ஒரு லிங்க்கில் இருக்கிறது சரி, பிக் பாஸ் நல்லா ஹெல்ப் பண்ணுது. அந்த பிக் பாஸை 7 வருஷமாக தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காரு. பிக் பாஸ் ஷோ விட்டதே இல்லை. அந்த அளவு நல்ல வரவேற்பு கொடுக்குது கமல்ஹாசனுக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு நாள் தான் பிக் பாஸ் ஷூட் இருக்கும் கமல்ஹாசனுக்கு. அந்த வகையில் அமெரிக்காலேருந்து இந்தியாவுக்கு வந்துட்டு போகலா இல்லை அமெரிக்காலே ஷூட் இருக்குமா, க்ரீன் ஸ்க்ரீன்லாம் வச்சு அந்த மாதிரி ஷூட் இருக்குமா, அதுங்கிறது ஒரு பெரிய சந்தேகத்தில் உள்ளாக இருக்குது. வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸோட வீட்டு மாற்றங்களோட வேலையெல்லாம் ஆரம்பிச்சிருச்சு. கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு, இந்த கண்டஸ்டன்ஸ் தேடுற ஒர்க்கு அதெல்லாம் ஆரம்பிச்சிருச்சு. இந்த குக் வித் கோமாளி எண்டானதுக்கு தான் எப்படியும் பிக் பாஸ் வரும். அவன் பார்ப்போம் பொறுத்திருந்தே கண்டஸ்டன்ஸ்லாம் எந்த மாதிரி இருப்பாங்கன்னு. அதை பற்றி தான் ஒரு பெரிய பிரச்சனையாக போயிட்டுருக்குது. பிக் பாஸில் இந்த மாதிரி கண்டஸ்டன்ஸாக வருவாங்க. நிறைய பேர் சொல்கிறாங்க. இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்க பார்த்தீங்கன்னா அமலா சாட்சி பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 8 இருப்பாங்க. அந்த மாதிரி பேச்சுவார்த்தைகள் போயிட்டுருக்குது. நிறைய பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் கலக்கிற ட்ரெண்டிங் முகங்களை பிக் பாஸில் எதிர்பார்க்கலாம் அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம பொறுத்திருந்தே பார்ப்போம்.